தமிழ் உறவுகளுக்கு என் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஓரெழுத்து ஒரு மொழி. தமிழில் ஒரு 42 எழுத்துக்கள், ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு. அதாவது என்னன்னா, நன்னூல் அப்படிங்கிற இலக்கண நூலில் பவனாந்தி முனிவர் ஒரு 42 எழுத்துக்களுக்கும் அந்த எழுத்துக்களுக்கான பொருளும் கொடுத்துருக்காரு. அது என்னென்ன 42 எழுத்துக்கள் அப்படிங்கணும், அதுக்கான பொருளும் பார்ப்போம். அதாவது ஒரு 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 எழுத்து ஒரு பொருளையே தாங்கி நிற்கும், ஒரு பொருளை சொல்லும் அப்படிங்கிறத 42 எழுத்துக்கள். அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில நம்ம பார்க்கலாம். பாருங்க, முதல் எழுத்து ஆ. ஆனா பசு, பசுங்கிற பொருள்ல வரும். மாடு, பசு அப்படிங்கிறது பொருள். ஆ நிறை அப்படின்னா மாட்டு கூட்டம், பசுமாட்டு கூட்டம் அப்படின்னு பொருள். ரெண்டாவது எழுத்து பார்த்தீங்கன்னா ஈ. ஈனா ஈதல், பிறருக்கு கொடுக்கறது ஈகை, கொடுக்கறதுக்கு ஈதல் அல்லது கொடுத்தல் அப்படின்னு பொருள். அடுத்தது ஈனா பூச்சி கூட நம்ம சொல்லலாம், ஈங்கிற ஒரு பூச்சி வகையானது சொல்லலாம். அடுத்தது ஊ அப்படின்னா, ஊன் அப்படின்னா இறைச்சி, உணவு. இறைச்சின்னா நமக்கு கோழி, ஆடு, கறிலாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இறைச்சி. ஏ அப்படின்னா வில் அம்பு, அம்புல வர அந்த வில்லுல வர அம்பு, ஏங்கிறது பொருள். அடுத்தது ஐ. ஐன்னா தலைவன், ஐயன் திருவள்ளுவர் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த ஐ தலைவன்கிற பொருள்ல வருது. அடுத்தது ஓ. ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை அல்லது மகிழ்ச்சியை குறிக்கிற சொல் இந்த ஓ. மதகு நீர் தாங்கும் பலகைன்னா அணைக்கட்டுல அந்த தண்ணியை வெளியேற்றதுக்கான மதகு இருக்கு பாத்தீங்களா, அதுல அந்த தண்ணீரை தேக்கி வைக்கிறதுக்கான அந்த பலகைக்கு பேர் ஓ அப்படிங்கறத ஓரெழுத்து ஒரு மொழியில வரும். இப்ப நம்ம பார்த்த இந்த ஆறுமே உயிரெழுத்துக்கள் அமைந்த ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்தது உயிர்மை எழுத்துக்களை பார்ப்போம். இங்க பாருங்க, கா அப்படின்னா சோலை, கானகம், காடு அப்படிங்கறதோட ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்தது பாருங்க, கூ அப்படின்னா பூமி, பூமிக்கு ஓரெழுத்து ஒரு மொழி என்னது, கூ அப்படின்னா அது பூமியை குறிக்கும். கை அப்படின்னா ஒழுக்கம், கைங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு ஒழுக்கம் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். அது இல்லாம கை உறுப்பு இருக்கு பாத்தீங்களா, கையவும் நம்ம அதை சொல்லிக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா கோ. கோன்னா அரசன், கோமாதாங்கிற மாடையும் கூட குறிக்கும். கோன்னா அரசன், கோமகன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த கோ. அடுத்தது சா அப்படின்னா இறந்து போதல், அதாவது சாதல் அல்லது சோர்வு அப்படிங்கிற பொருள்ல கூட வரும். சி அப்படின்னா இகழ்ச்சி, இதை வேறு விதமா எப்படி சொல்லலாம்னா இகழ்தல். அடுத்தது பாத்தீங்கன்னா சே. சேன்னா உயர்வு. இதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னா சிவப்பு, காளை, மாடு. இதுக்கெல்லாம் சேங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான வேறு பொருள்கள். சோ அப்படின்னா மதில். இப்ப அரண்மனை, கோட்டை எல்லாம் சுத்தி ஒரு மதில் சுவர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மதில் சுவருக்கு ஓரெழுத்து ஒரு மொழியில சோ. தா அப்படின்னா கொடு, தா. அடுத்தது தீ அப்படின்னா நெருப்பு. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. நெருப்புக்கு தீங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழியா இன்னும் நடைமுறையில நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்தது தூ அப்படின்னா தூய்மை அல்லது பகை அப்படிங்கிற ரெண்டு பொருள் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது தே அப்படின்னா கடவுள் அல்லது அருள், இறைவன் அப்படிங்கிற பொருள்ல வரும். தை அப்படின்னா தையல், தைத்தல், தை மாதம் அப்படிங்கிறது தையோட பொருளா இருக்கு. பாருங்க, நா அப்படின்னா நாக்கு, நா அப்படின்னா நாவு. அடுத்தது நீ அப்படிங்கிறது முன்னிலை உரிமை. நம்ம ஒருத்தரை சுட்டி காட்டுறதுக்கு நீ அப்படிங்கிறது முன்னிலை உரிமைப்படுத்துறது, முன்னிலைப்படுத்துறது, சுட்டி காட்டுறது அப்படிங்கிற பொருள்ல வரும். நே அப்படின்னா அன்பு, நை அப்படின்னா இழிவுபடுத்துறதுக்கு நை அப்படிங்கிற சொல் வரும்.
நோ அப்படின்னா வறுமை, துன்பம், இதெல்லாமே நோ அப்படிங்கிற வார்த்தையோட நோய், இதுக்கெல்லாம் நோங்கிற வார்த்தைக்கு ஒரு எழுத்து ஒரு மொழிக்கான பொருள். அடுத்தது பாருங்க, பா அப்படின்னா பாடல். பாடலுக்கு பா, பண் அப்படின்லாம் சொல்றோம் பாத்தீங்களா? அப்ப பாங்கிறதோட பொருள் பாடல். பூ அப்படின்னா இது நமக்கு தெரிஞ்சதுதான், மலர். பூன்னா நமக்கு தெரியும், மலர். ஒரு எழுத்து ஒரு மொழியில நடைமுறையில் பயன்படுத்திட்டு இருக்க வார்த்தையில இதுவும் ஒண்ணு. பே, பேன்னா மேகம். மேகத்துக்கு ஒரு எழுத்து ஒரு மொழி என்னது? பே அப்படின்னா மேகம். பை அப்படின்னா இளமை. இளமையை குறிக்கிற சொல் பை. போ அப்படின்னா செல். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல், சென்று போயிடு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? போய் விடு அப்படின்னு சொல்றதுக்கு போ அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழி. அடுத்தது மா. மானா மாமரம், முக்கணியில் ஒன்று சொல்றோம் பாத்தீங்களா? மா, பலா, வாழை. அப்ப அந்த மாங்கிறது மாமரத்தை குறிக்கும். மாங்கிறது இன்னும் சில பொருட்கள் சொல்லுவாங்க, அழகு, மேன்மை, விலங்கு, பழம், பெரிய, இதெல்லாம் மாங்கிறதுக்கான வேறு பொருள்கள். மீ அப்படின்னா வான், வானம், உயர்வு, உயர்ந்த. மீ அப்படின்னா மேல இருக்கிறது, உயர்ந்த இடத்துல இருக்கிறது. மூ அப்படின்னா மூப்பு, முதுமை. முதுமை இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு மூ. மூன்று கூட மூங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழியில அடங்கும். மே அப்படின்னா அன்பு. அன்பு செலுத்துறதுக்கு மே அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழி. அடுத்தது மை. மைன்னா கண்ணுக்கு வைக்கிற மை. அஞ்சனம் அப்படிங்கிறது கண்ணுக்கு வைக்கிற மையை தான் நம்ம மைன்னு சொல்லுவோம். அடுத்தது மோ அப்படின்னா மோத்தல். மோத்தல்னா முகர்தல். தமிழ்ல முகர்தல் அப்படின்னு தனியா வார்த்தை கிடையாது, மோந்தல், மோத்தல் அப்படிங்கிறது தான் வார்த்தை. அதை நம்ம இப்போ நடைமுறையில அது முகர்தல் அப்படின்னு திரிச்சு எழுத ஆரம்பிச்சிட்டோம். மோங்கிறதுக்கு ஒரு எழுத்து ஒரு மொழி, மோத்தல், முகர்தல். பூவெல்லாம் நம்ம முகர்ந்து பார்க்குறோம் இல்லையா? அது மோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா யா. யா அப்படின்னா அகலம் அல்லது மரம், யாவை, இந்த பொருள்கள் எல்லாம் யா வரும். அடுத்தது வா அப்படின்னா அழைத்தல், இங்கே வா அப்படிங்கிறது அழைத்தல் அப்படிங்கிற பொருள்ல வரும். வி அப்படின்னா மலர். இப்போ இது எப்படி பூவும் மலர் இதுவும் மலர் அப்படின்னா, பூவோட பருவம் இருக்கு, பருவத்துக்கு தகுந்த மாதிரி தமிழன் பேர் வச்சிருக்கான். அது மொட்டு, முகை, மலர், அரும்பு, வி, செம்மல் அப்படிங்கிற அந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சிருப்பான். அந்த வகையில விங்கிறது மலரை குறிக்கிற சொல். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற திரையில பார்க்கறது காந்தல் மலர், செங்காந்தல் மலர். இது தமிழகத்தோட தேசிய மலர். இது ஒரு கூடுதல் தகவல் தான். இது உங்களுக்கு பலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, தெரிஞ்சும் வச்சிருப்பீங்க. செங்காந்தல் மலர் தமிழகத்தோட தேசிய மலர். இந்தியாவோட தேசிய மலர் எது? தாமரை. வை அப்படின்னா புல். புல்லை குறிக்கிற சொல் வைங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழி. வைத்தல், வைக்கோல் அப்படின்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா? அது வை அப்படிங்கிற சொல்லோட ஒரு எழுத்து ஒரு மொழி. அடுத்தது வவ். வவ்னா கவர்தல் அல்லது கைப்பற்றுதல், ஒளி குறிப்பு. இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? வவ்வுங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழியில சொல்றோம். நோ அப்படின்னா நோய், துன்பம் அப்படிங்கிறதோட ஒரு எழுத்து ஒரு மொழி நோ. து அப்படின்னா உன். உண்ணுங்கிறதுக்கு ஒரு எழுத்து ஒரு மொழி துன். இப்போ இந்த நன்னூல்ல இருக்கிற அந்த பாட்டை பார்ப்போம். உயிர் மாவிலாரும் தாப்பாவில் ஐந்தும் கவசாவில் நாளும் யாவில் ஒன்றும் ஆக நொடிதொணுது வாங்குறி லிரண்டோ டோரெழுத்தியல் பதமேறும் சிறப்பின அப்படின்னா என்ன பொருள்? முதல்ல ஒரு வரியா எடுத்துக்கிட்டு பொருள் தேடணும்னா கிடைச்சிரும். பாருங்க. உயிர் மாவில் ஆறும், உயிரெழுத்தில் ஆறும், மகர எழுத்தில் ஆறும், தாபாவில் ஐந்தும், தா பா வி அல்லது வா அந்த வரிசையில் உள்ள எழுத்துக்கள்ல 5 எழுத்துக்களும்
யாவில் ஒன்றும் யாங்கிற ஒரு எழுத்துமாக, நொடிதொணுதுன்னா நோவிலும் தூவிலும் ஒன்று. அதாவது இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நெட்ட ஓசையுடைய நெடில் எழுத்துக்கள். வாங்குறி 2 அப்படின்னா மற்ற இரண்டும் வந்து அந்த நோவும் தூவும் குறில் எழுத்துக்களா அமைந்திருக்கிறது. இதுதான் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி சிறப்பு. அதாவது ஓரெழுத்து இயல் பதமேறும் சிறப்பின் அப்படின்னா, பதம்னா மொழி அல்லது எழுத்தோட சொல் அப்படிங்கிறதுக்கு பதம்னு ஒரு பொருள் உண்டு. ஸோ இதுதான் வந்து நன்னூலில் இருக்கிற பவனாந்தி முனிவர் எழுதின பாட்டும் அதுக்கான விளக்கமும். ஓரெழுத்து ஒரு மொழியில் எந்தெந்த எழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் வந்திருக்கு, அதாவது உயிர் எழுத்துக்கள் அப்படின்னா அதில் 6 எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. மகர எழுத்துக்கள் மாவரிசை எழுத்துக்களில் ஒரு 6 இருக்கு. தகர எழுத்துக்களில் ஒரு 5 இருக்கு. பகர எழுத்துக்கள் பாவரிசை எழுத்துக்களில் 5 இருக்கு. நகர வரிசை எழுத்துக்களில் ஒரு 5 எழுத்துக்கள் இருக்கு. ககர வரிசை எழுத்துக்கள்ல 4, சகர வரிசை எழுத்துக்கள்ல 4, வகர வரிசை எழுத்துக்கள் வா வி வி அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு 4, யா எழுத்து 1. இப்ப இந்த யா வரலையுமே எல்லாமே நெட்டு எழுத்துக்கள் தான், நெடிய ஓசையுடைய நெட்டு எழுத்துக்கள். அடுத்தது நோ தூ இது ரெண்டும் குறில் எழுத்துக்கள், ஒரு எழுத்துக்கள் இருக்கு. ஆக மொத்தம் 42 எழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழியில இருக்கு. அதோட எந்தெந்த உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பிரிவுல இதெல்லாம் எத்தனை எழுத்துக்கள் வருதுங்கிறத பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பயன்பட்டிருக்கும்னு நான் நம்புறேன். மிக்க நன்றி. இது உங்களுக்கு ஏதானும் கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. தமிழ் பித்தர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.